அலையோசை கேட்கும் ஆன்மீக அதிசயம். ராமேஸ்வரம் இந்த பெயரைச் சொன்னாலே அந்த நீண்ட பிரம்மாண்டமான நந்தி மண்டபமும் முடிவே இல்லாதது போலத் தோன்றும் உலக புகழ்பெற்ற அந்த நீண்ட பிரகாரங்களும் தான் நினைவுக்கு வரும். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில். கடலோரக் காற்று, மணல் வீசும் வீதிகள், அப்புறம் அந்த பிரம்மாண்டமான கோபுரங்கள்னு இந்த ஊர்ல நுழையும் போதே ஒரு விதமான மன அமைதி கிடைக்கும். இயற்கையும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் இடம். மத்த ஊர்ல எல்லாம் கோவிலுக்குள்ள போனாதான் சாமி தரிசனம். ஆனா ராமேஸ்வரத்துல ஊருக்குள்ள நுழையுற அந்த பாம்பன் பாலம் தான் முதல் தரிசனம். நீல நிற கடலுக்கு நடுவே ட்ரெயின்ல போகும்போது அடடா, இது என்ன ஒரு அதிசயம் னு தோணும். அங்க ஆரம்பிக்குது நம்ம ஆன்மீக பயணம். 22 தீர்த்தங்களும் அந்த புனித நீராடலும். ராமேஸ்வரம் போறதோட உண்மையான திரில்லே அந்த 22 புனித கிணறுகள்ல குளிக்கிறது தான். அக்னி தீர்த்தம். கடல்ல குளிச்சிட்டு ஒவ்வொரு கிணறா போய் குளிக்கும்போது உடம்பு மட்டும் நனையல, நம்ம மனசுல இருக்குற அழுக்குகளும் கவலைகளும் சேர்ந்து கரையுற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும். ஒவ்வொரு கிணத்து தண்ணியும் ஒரு சுவையில இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். உலகின் மிக நீளமான பிரகாரம், ஒரு கலை பொக்கிஷம். குளிச்சு முடிச்சுட்டு ஈரத் துணியோட அந்த 3ஆம் பிரகாரத்துல நிக்கும்போது தான் ராமேஸ்வரத்தோட உண்மையான கம்பீரம் தெரியும். 1200க்கும் மேல இருக்குற அந்த தூண்கள், அதுல செதுக்கப்பட்ட சிற்பங்கள். இதை பார்த்தா நாம எவ்வளவு பெரிய கலை பாரம்பரியத்தைச் சேர்ந்தவங்கன்னு பெருமையா இருக்கும். அந்த பிரகாரத்துல நடக்கும்போது ஏற்படுற அந்த எகோ சத்தம் ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். எமோஷனல் கனெக்ட். ராமேஸ்வரம் என்பது வெறும் சாமி கும்பிடுற இடம் மட்டும் கிடையாது, அது நம்ம முன்னோர்களோட நம்மளை இணைக்கிற ஒரு பாலம். ராமாயணத்துல ராமபிரான் தன்னோட தோஷத்தை போக்க சிவனை வழிபட்ட இடம் இது. அதனாலதான் இங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு போனா நம்ம மனசுல இருக்குற பெரிய பாரமே இறங்குன மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கும். கடலோரம் வீசும் அந்த தூய காத்தும், அண்ணாமலையார் கோவில் போலவே இங்கேயும் இருக்குற அந்த தனித்துவமான அதிர்வுகளும் உங்களை ஒரு புது மனுஷனா மாத்தும்.